ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோவை தான் காமிக்கிறாங்க. எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தோணிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஷேன் என் பிள்ளையை திரும்ப குடுன்னு சேர்த்து அவளை போட்டு அடிச்சங்க கொலை பண்ணுற மாதிரிலாம் தோணுது. டக்குன்னு அவங்க கண்ணை மூச்சு பார்த்தா முன்னாடி வர்றது நம்ம மேண்டி தான். அவள் இப்போ கன்சீவாக இருக்கா. என் பேபி ரொம்ப லக்கின்னு சேர்த்து எல்லாருமே டச் பண்ணுறாங்க, நீயுமே டச் பண்ணி பாரு அப்படின்ற செட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஷென் குடும்பத்தோட பார்ட்டிக்கு வந்துட்டேனா அப்படின்ற செட்டு பார்த்துட்டேக்கா. இவ தன்னோட குழந்தைய வயிற்ற டச் பண்ணி என்னை பார்க்க சொல்லிட்டேக்கா. போன ஜென்மத்திலையுமே நான் இவளோட இந்த பேச்சை நம்பி குழந்தைய ஆசையாக தொட்டு பார்த்ததுமே ஐயோ என் வயிறுலாம் பெயின் ஆயிடுச்சுக்குன்னு சொல்லிட்டு அவள் கீழே விழுந்து அவளுக்கு மிஸ்கேரேஜ் எல்லாம் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டிருக்கா. என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடித்து அவங்க கொலையே பண்ணியிருக்கான். வரவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தோட மருமகளாக இவ வர முடியலன்னு தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இவ குழந்தைய நான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நாடியை மட்டும் பிடிச்சு பார்த்துட்டு குழந்தை இப்போ நல்லா இருக்குது, இந்த டயத்தில் வயிற்ற டச் பண்ணி பார்க்குறதெல்லாம் தப்பாயிரும் அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, என் பேபி ரொம்ப நல்லா இருக்குது பாரு, இந்த ஷென் குடும்பத்துக்கே இந்த குழந்தை தான் ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு பேசினா நான் டாக்டர், நீ என்கிட்ட உன்னோட இந்த ஃப்ராடு வேலையை யோசிச்சு காமிக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே யோசனை வந்துட்டுருக்கு. இவள் இப்போ 3 மாத குழந்தைன்னு வயிற்றுல சொல்லிட்டுருக்கா. பட் ஆனால் வயிறை பார்த்தாலும் அப்படி தெரியல, அவளோட நாடி துடுப்பை பார்த்தாலும் தெரியலை. குழந்தை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போதே இவன் உடனே அங்கே எந்திரிச்சதுமே அப்போ ஷென் என்னாச்சு, ஏன் பயந்து போய் அவள் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் இப்போ மெடிசன் எல்லாமே சாப்பிட்ருக்கனே, இவள் வேற டச் பண்ணாமல் இருக்காளே, அப்புறம் எப்படி எனக்கு அபார்ஷன் ஆகும் அப்படின்ற செட்டு பேசும்போது ஹீரோயின் இவளோட பிளட் சர்க்கிளில் ரொம்பவே மாற்றங்கள் தெரியுது. இவ குழந்தைய வேற என்னை டச் பண்ணி பார்க்க சொல்லிட்டேக்கா. இவ ஏதோ வேலை பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. என்னை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இல்லைப்பா குழந்தைய டச் பண்ணி பார்க்க சொன்னா. பட் இப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அது வேணான்னு சொல்லிட்டு நான் நாடி மட்டும் செக்அப் பண்ணேன் அப்படின்றத அவள் சொல்லும் போதே அவள் தலையிலாமே சுற்றிட்டு எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப சரி என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயின் போன டைம் இவ பண்ண இந்த ஐடியாவில் நான் மாட்டிக்கிட்டேன், இந்த டைம் அப்படியே நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியும், நான் எவ்வளோ பெரிய டாக்டர்னு உனக்கு தெரியலன்னு சொல்லும் போதே அப்போ அங்கே அவன் மயக்கமானதும் பாஸ்ட் லைஃப்லையுமே இவ இப்படி தான் ஐடியா பண்ணா. ஆனால் இந்த டைம் இந்த பிள்ளைய காப்பாற்றி நான் இவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தவிர எதுவுமே செக் பண்ணி பார்க்கல. நீ எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, அதுக்கு மேலே சிசிடிவி பண்ணிப்பாரு, உன் பிள்ளைய என்னால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நீ சுடுதண்ணி டவல் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற செய்தி நீட் எல்லாமே கொண்டு அவங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துடுது. அதுட்டு அவன் பயந்து போயிட்டு நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உனக்கு சந்தேகமாக இருந்தால் அவங்களோட டாக்டரை வச்சு செக் பண்ணு, குழந்தை இப்போ சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னதும் அவங்க செக் பண்ணிவிட்டு அங்கே குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதுமே எங்கள் பரம்பரையவே காப்பாற்றிருக்கோமா, இந்த மோதிரத்தை நீ வச்சுக்கோ, உங்களுக்கு 10 பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு லின் ஃபேமிலிக்கு கொடுக்க சொன்னதுமே ஹீரோயின் இது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது, பட் ஆனால் இதுக்கு பின்னாடி எந்த சீக்ரெட் அவன் மறைச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியலேன்னு யோசிக்கிறா. ஸோ நீங்கள் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் டிசர்வ் தான் அவன் சொல்கிறான். எங்களுக்கு பேபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என் பரம்பரைக்கு இருக்க ஒரே வாரிசுன்னு சொல்லும்போது ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளோட சாப்பாட்டில் ஏதோ மெடிசன் கலந்துருக்க மாதிரி இருக்குது, அது வயிற்றில் இருக்க குழந்தைய ஹர்ட் பண்ணுறது, நீங்கள் அதை மட்டும் செக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லதும் என் பிள்ளை யார் கொல்ல பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே ஆண்டி எந்திரிச்சிட்டு ஜோ என்னை பார்த்து எதுக்காக நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்க, இறந்து போகணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன பேசிகிட்டு இருக்க, பிள்ளைய காப்பாற்றியாச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. பாங்க நீ என்ன திரும்ப ப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, உன் பக்கத்தில் இருந்தால் தானே நடக்கும், நான் விலைக்கு போயிட்டா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் இவ ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கா. நான் ரீபானுக்கு அப்புறம் 6 மாதம் கழிச்சு என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர எமோஷன் ஆகிடுது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு என்னம்மா அந்த ஷென் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் ஆனதாக கேள்விப்பட்டோம், இப்போ தான் நாங்களே எங்கள் கிளம்பலான்னு நினச்சோன்னு
இருக்கும்னு சொன்னதும், ஆனால் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ அங்கே போக வேணாம், உனக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் தான் அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். உங்களை நான் மீட் பண்ணணும், நேரடியாக வாங்க, லின் ஃபேமிலிக்கான அந்த கான்ட்ராக்டையுமே நீங்கள் வாங்கிட்டு போங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அப்பா என்ன விஷயம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அவள் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுமே, அப்போ அவங்க பிரதர் நீ கவலைப்படாத, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், எல்லாத்தையும் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுமே நெக்ஸ்ட் எங்கே கிளம்பி போனால் அவங்க கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறான், இது உங்களுக்காக தான், இது பெரிய கிஃப்ட் என் பிள்ளையை காப்பாற்றினதுக்கு அப்படின்றத சொல்கிறான். திரும்ப நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொன்னதும், நான் வந்து அது குடும்பத்திலேருந்து விலகி இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன், இவ என்ன வந்துட்டு கேட்குறான், அங்கே பக்கத்தில் போனால் நான் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர பயமாயிட்டுருக்கு. இல்லை என்னால் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்டரை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும், அப்படின்னா உங்களோட தாத்தாவை தான் நான் கூப்பிடணும்னு சொன்னதுமே தாத்தாவை ஈஸியாக வலையில் மாட்ட வச்சிருப்பா, அவர் பாவம் அப்படின்ற சொல்லிட்டு சரி ஓகே என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும், சரி ஓகே எனக்கு என்ன நோய் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னதும், அங்கே செக் பண்ணி பார்த்ததுமே கல்லீரல் கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது உங்களுக்கு விந்தணுக்கள் வெளியேற்றம்னு சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு மேலே பேச வேணாம், நீங்கள் எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் சரி ஓகே இப்போ எனக்கு புரிஞ்சுக்குச்சு அப்படின்ற செட்டாக யோசிச்சுட்டு இருக்கா. இவனுக்கு வந்து குழந்தை பிறக்கிற தன்மையை ரொம்ப கம்மின்றப்ப அவள் கன்சீவாக இருப்பா. ரெண்டாவது அதனால தான் இந்த குடும்பம் எனக்கு ஃபேமிலிக்கு வந்துட்டு இவ்வளோ பில்லியன் கணக்கில் அள்ளி கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர அவள் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கா. எனக்கு இப்போ விஷயம் எல்லாமே புரியுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பேபி எதுக்காக அவள் வந்துட்டு இப்போ அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், பட் ஃபுல்லாக நான் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, சரி பண்ண முடியும்னு சொல்லும்போது, அப்பாங்க சார் நம்ம இப்போ வந்து போயிட்டு வந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு 3.5 மாதத்துக்கு முன்னாடிதுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன 3.5 மாதத்துக்கு முன்னாடி அப்ராட் போனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே ஆமான்னு சொல்லும்போது அவள் அப்புறம் எப்படி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு, அப்போ அந்த பேபி வேற ஒருத்தவங்களோடது, அவள் பேரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், உங்களால் என்ன சரி பண்ண முடியலன்னா நான் உங்களை ப்ளேம்லாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு அங்கே ரிட்டர்ன் வரும்போது இவ வேமா அங்கே இறங்கி வந்துச்சேக்கா. ஜோனி ஃபைனலாக வந்துட்டியாப்பா அப்படின்ற சைட்டு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்ல டாக்டர்னு அவள் சொல்கிறான். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் உன்னை கவனிச்சுக்க இங்கே வர சொல்லியிருக்காரான்னு சொன்னதும் அவள் அங்கே ஆமான்னு சொல்லிட்டேக்கா. நீ எனக்குமே ஒரு ஃபேவர் பண்ணணும்ப்பான்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு உனக்கு எதுவும் பண்ண முடியாது, நான் உன் ஹஸ்பண்டை மட்டும்தான் கவனிச்சுக்க வந்திருக்கேன், அவருக்கு வந்து சும்மா மெடிக்கலில் சில வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அதுக்காக தான் இப்படியே பார்த்துக்க சில டாக்டர்ஸ் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ போய் கேளுன்னு சொன்னதும், எனக்காக நீ வெளியே வந்து மூலிகைகள் வாங்கிட்டு வரும்போது ஒரு மில்க் டீ மட்டும் வாங்கிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டதும், கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் என்ன ஐடியா பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியாதா, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி அதை நான் பிரேக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்காக டீ எல்லாமே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறா. ஸோ அங்கே கொண்டு போயிட்டு இவளுமே வந்ததுமே அப்பாங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, எனக்கு ரொம்பவே இந்த மில்க் டீ பிடிக்கும், நீங்கள் உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க மெடிசன் எல்லாமே அதில் எடுத்து கலந்துட்டுருக்கா. இவன் அங்கே வந்துட்டு அங்கே ஆப்ரிக்காவிலேருந்து இவன் வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை பார்த்துட்டு இதை எங்கேருந்து நீ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும், இல்லை ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது இவளுக்கு டவுட் ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்தவங்க பிரதருக்கு அனுப்பிவிட்டு இதை நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லும்போது இவன் அந்த டீயெல்லாம் கொடுக்குறா. என்னப்பா அந்த மில்க் டீ ரொம்ப வியர்டான டேஸ்ட்டாக இருக்குது, நீ டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னதும், அப்படியா தான் செட்டி கேட்டா. இவ டாக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு உடனே கீழே போட்டுறா. ஐயோ கேர்லெஸ்ஸாக கீழே போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொன்னதும், எதுக்காக வந்துட்டு இப்போ இந்த மில்க் டீயில் என்னத்தையும் கலந்து எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுது, நீ என் பிள்ளைய கொலை பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. ஸோ அப்போங்க நம்ம ஷென் வந்து என்னாச்சு அவளுக்கு ஏன் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, என் பிள்ளைக்கு ஏதாச்சும் நீங்கள் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லும்போதே அவங்க ஃபோனை பார்த்தாங்க. சிரிச்சதோ உங்களுக்கு என்ன சிரிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நம்ம மேண்டிட்ட இந்த டைமே நீ உங்கள் குழந்தைய மிஸ்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்றத சைட்டு அவள் போகிறா. அதை பார்த்துட்டு அங்கே அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், என் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொல்லும் போதே கூட்டிகிட்டு போய் அவன் உட்கார வச்சுட்ருக்கான். என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறீங்க அப்படின்ற செட்டு கேட்டா. அவள் தான் வந்து மில்க் டீயில் எதே கலந்து கொடுத்துருக்கா, வேணா இந்த மெய்டிட்டு கேளுங்கன்னு சொன்னதும், சார் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்ற சொல்லும்போது, நான் வந்துட்டு மில்க் டீ கொடுக்கும்போது அதில் எதுவுமே கலக்கலை, அதை கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும், நான் டாக்டர் உங்கள்கிட்டையுமே
செக் பண்ணிட்டு தான் அதை கொண்டு வந்தேன்னு சொன்னதும் அவங்களுமே அதே மாதிரி கொண்டு வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் அவளுக்காக மெடிசன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. இதை குடிக்க சொல்லுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. என்ன எல்லா பிளானுமே வந்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு மெடிசனை நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக என்ன இப்போ ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு இப்போ அசிங்கப்படுத்தாத அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இந்த குழந்தை உண்மையிலே மிஸ்டர் ஷென் உங்களோட தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா, நீ இந்த ஷென் ஃபேமிலியே கேவலப்படுத்துகிற, என்னோட பிள்ளைய நீ எப்படி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. வாங்க அதை கேட்டுட்டு நான் என்னப்பா தப்பா சொன்னேன், அப்புறம் ஏன் நீ வந்துட்டு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ரெண்டாவது அவன் வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்து 3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் உன் வயிறை பார்த்தா அப்படியே தெரியுது, இந்த ஃபோட்டோ என்ன யார் கூட சேர்ந்து நீ சுற்றி இருக்க அப்படின்ற சேர்த்து கேட்டதுமே இதெல்லாம் போய் நீ என்னை ஃபேம் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் நீ வந்து ஃபாரினில் போய் மேல் மாடல்ஸோடு சேர்ந்து ஆட்டம் போட்டிருக்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு நம்புங்கன்னு சொன்னதுமே என்ன இதெல்லாம் செட்டு கேட்டால் பக்கத்து வீட்டில் இருக்க மியா தான் என்னை கூட்டிகிட்டு போனாப்பா, பட் ஆனால் அவங்க கூட சேர்ந்து நல்லா வந்துட்டு என்ஜாய் தான் பண்ணுவாசி, நீ நினைக்கிற மாதிரி தப்பு எதுவுமே நடக்கலை, நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது உன்னோட புள்ள தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்னுமே பொய்யா பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்து என் பிள்ளைய வந்து நீ நிறைய டைம் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேன், வேணா நம்ம வந்துட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்த்தா ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அந்த பேபி வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கேன்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ குழந்தைய வந்துட்டு மிஸ்கேரேஜ் பண்ணுறதுக்காக இவன் இந்த வேலை பண்ணிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அந்த டீ கப்பை வந்து இவங்க பழி போடுறாங்க இல்லையா, அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க, அதில் வந்துட்டு ஏதாச்சும் மெடிசன் கலந்துருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எதுக்காக அப்படி என் மேலே பொய்யா பழிய போடுற, நான் நல்லா வர்றது பிடிக்கலையான்னு சொன்னதுமே கோவமாயிட்டு நீ வேணுக்குனே வந்து எல்லாமே பண்ணுற, எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு இவரோட ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பழிய போட்டதும் எதுக்காகப்பா நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பயந்துட்டுருக்க, இந்த டானிக்கை நீ ஃபஸ்ட்டு குடி, உனக்கு வந்துட்டு பேபி வந்துட்டு நல்லபடியாக எதுவுமே ஆகாதுன்னு சொன்னதும் அவன் அம்மு பண்ணி அவளை குடிக்க வச்சிடறான். இதுக்கப்புறமே வந்து எதுவும் ஆக போகிறது கிடையாது, பேபியை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அங்கே செக் பண்ணி பார்த்தா பேபி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் வந்துட்டு உன் பல்ஸை செக் பண்ணுறேன், இப்போ தெரிஞ்சு போயிடல அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு பல்ஸை செக் பண்ண வேணாம், நான் டயர்டாக இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, பல்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா, உட்காருன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டு இப்போ 3 மந்த்தை விட அதிகமாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க பாடி உடம்பு எல்லாமே ரொம்பவே வீக்காக இருக்குது, அவங்களுக்கு ரத்த ஓட்ட நாளங்கள் சரியில்லாமல் இருக்குது, ஏதோ தப்பான மெடிசன் எடுத்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவள் அதெல்லாம் பொய்ன்னு சொன்னதுமே நான் பொய் சொன்னால் உங்கள் டாக்டரை வேணால் செக் பண்ண சொல்லுங்கள், அவர் செக் பண்ணி பார்த்தா பொய் எது உண்மை எதுன்னு தெரியும்னு சொல்லும்போது அவர் செக் பண்ணி பார்த்ததுமே அவருமே சேம் அதே மாதிரி தான் மாஸ்டர் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இது இம்பாசிபிள், இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து என்னை பழிவாங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. இதுக்காக நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் மிஸ்டர் ஷென், உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடுக்க முடியும், நான் வந்து டீயை கொடுக்கும்போது உங்கள் பொண்டாட்டி மிஸ்கேரேஜ் ஆகிற டேப்லெட்ஸ் அதில் கலந்தா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி பண்ணுவேன்னு சொன்னதும் நான் தான் என் கண்ணால் பார்த்தனே அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. அந்த கப்பை வேணால் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வாங்க, அதில் கொஞ்சம் காஃபி ஒட்டிகிட்டு இருக்கோம், அதை நம்ம டெஸ்ட் பார்த்தாலே போதும் அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக என்னை டார்கெட் பண்ணுற, நான் நல்லா வாழ்கிறது பிடிக்கலையான்னு சொன்னதும் நீ குழந்தைய வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன், நான் எப்படி சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. என்ன எதுக்காக ப்ரேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏன் மேலே அப்போ டவுட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் பட் உனக்கும் பிள்ளைக்கும் சேஃப்டி வந்து முக்கியம் பேபி, அதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் எதுவுமே வந்து பிள்ளைய ஹர்ட் பண்ண விரும்பலை, ஜோதா எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுமே டாக்டர் ஏதோ சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நீ வந்து ஷென் ஃபேமிலிகிட்ட வந்து எப்படி போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவ பேச்சை கேட்டு அப்போ வந்துட்டு டெஸ்ட்டை மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும்னா இதுக்கு ஒரே வழி பேபி பிறக்கிறது மட்டும்தான், அந்த குழந்தை பிறக்கும் போது இவன் மூஞ்ச பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உடனே நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் வந்து உங்கள் குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் இவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுக்குறா.
குழந்தை வந்துட்டு டிஎன்ஏ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காள். டிஎன்ஏ வேணா எடுத்து பார்த்துருவோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஆகணும் நீ நினைக்கிறியான்னு சொன்னதும் நீதாம்மா அதை நினைச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கர கோவப்பட்டதுமே அந்த டைம் நீ வந்து இப்போ அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு நீ குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போங்க சரி ஓகே நான் வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், நீ என் பிள்ளைய நல்லபடியாக பிறக்கிற வரைக்கும் பண்ணு, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மேண்டி இந்த டைம் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போங்க நம்ம ஷென் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். இருக்கிறது ஒரே வாரிசு அது மட்டும்தான், குழந்தை நல்லபடியாக போயிருக்கணும், அதுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின்ட்டு அவன் வந்து உண்மையிலேயே வந்துட்டு அவள் மிஸ்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணலான்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் என்னால் அதை ப்ரூவ் பண்ண கூட முடியும், அந்த மில்க் ஷீல அவள் எல்லாத்தையும் கலந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன், ஆனால் நீ நம்ப மாட்டேல அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. ஸோ எனக்கு டவுட் என்னென்னா அந்த குழந்தை வந்துட்டு உன்னோட குழந்தையா இல்லையான்றது மட்டும்தான். இது இந்த ஃபேமிலியோட பிளட் லைன் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக பெற்று கொடுக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. பட் ஆனால் அவங்க மிஸ்கரேஜ் தான் வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணிட்டேக்கா. அந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு அவள் ஏன் வற்புறுத்தினா தெரியுமா? அந்த டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக பேபி அபார்ஷன் ஆயிரும், ஸோ வந்து பழைய தூக்கி என் மேலே போட்டுடலாம், அதுக்காக தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, எப்போ இப்படி எதிரியாக மாறினீங்கன்னு சொன்னதும் ஃப்ரெண்டுன்றதே நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. கால் பண்ணி உடனே அவன் அங்கே நம்ம மேண்டியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இவங்க மெய்டுகளோட சேர்ந்து போயிட்டுருக்கும்போது அப்போங்க மேடம் எப்படி நீங்கள் வந்து எதுக்காக அலைஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்களே வாங்கிட்டு வந்து கொடுப்போமேன்னு சொன்னதும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வயிறு பெருசாகிடுச்சுன்னா என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே ஃப்ரூட்ஸ் விற்றுட்ருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு கன்சீவாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது போல், ஸோ இதை சாப்பிட்டா எனக்கு அபார்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு உடனே அந்த மெய்டவங்க எல்லாத்தையுமே சூப் பண்ணுறதுக்கு கான் வாங்காமல் விட்டோம், நீங்கள் அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறா. இன்னொருத்திட்ட எனக்கு பீஃப் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குப்பா, அதை போய் நீ வாங்கிட்டு வா, நான் இங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகே சொல்லிட்டு போனதும் இவ உடனே அந்த ஆள்கிட்ட போய் ஒரு 3 இது கேண்டி வாங்கினதுமே அப்போங்க நம்ம ஹீரோயினோட பிரதர் அதெல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு சொன்னதும் சர்வன்ட்லாமே அனுப்பிட்டு ஏதோ பெரிய வேலை பண்ண போகிறாப்பான்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறா. பாங்க மேடம் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் இது எனக்கு கிடையாது பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவருமே கொடுத்து அனுப்பி விட்றாரு. ஸோ இதுக்கப்புறம் உன்னால் எப்படி வந்துட்டு நீ என்னோட பிளானை வந்து ஸ்டாப் பண்ணுவ, இந்த பழி எப்படினாலும் ஓ மேலே தான் போய் விழுக போகுது, இந்த குழந்தை பிறக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போனால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடா என்ன பண்ணிட்டுருக்க, குழந்தைய அபார்ஷன் பண்ணணுன்றதுக்காக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றியான்னு சொன்னதும் புள்ள வேணாம் தானே பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நல்ல வேலை நீயே ஒத்துக்கிட்ட, இதை ரெக்கார்ட் பண்ணி உன் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டு அதை பிடிங்கிறா. நீ ஷென் ஃபேமிலியோட வாரிசை ஏன் அழிக்க வந்து ட்ரை பண்ணுற, ஏன்னா அது ஷென் ஃபேமிலியோட வாரிசே இல்லை, புள்ள பிறந்தா உண்மை லட்சணம் வெளியே வந்துருந்தானேன்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ப்ரெக்னன்சி டயத்தில் இதை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு இல்லை கொஞ்சம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பாயாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பிடிக்குமாமே அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. மேடம் வந்துட்டு இப்படி ஷாப்பிங் போக சொன்னாங்க சார்னு சொல்லிட்டு இவன் அவங்க மேலே கோவப்படாதீங்க, நான் தான் வந்துட்டு அனுப்பி விட்டேன் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை நீ பண்ணாத, சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், திரும்பவுமே என் பிள்ளைய காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவனுக்கு கால் வந்துடுது. சரி இப்போ கிளப்பில் வந்துட்டு அவங்க பிரதர் ஷெத்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மூலமாக 5 லவ் கேம்லிங்கில் விட்டுருக்காங்க, இவங்ககிட்டருந்து அவன் ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கான், ஏகப்பட்ட அங்கே வந்து மேல் மாடல்ஸ் எல்லாமே அவன் மீட் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்போ மேண்டிக்கு எதிராக எதுவும் கிடைக்கலையான்னு சொன்னதுமே ஆமான்னு சொன்னதுமே இன்னுமே நீங்கள் விசாரிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இப்போங்க சரி பேபி நம்ம போகலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அவளை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகும்போது அங்கே டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவளை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் ரொம்பவே இங்கே பாராட்டிட்டு இருக்கான். ஸோ எல்லா இடத்துலையுமே கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இறங்கி வந்து அவங்க சொல்கிறது தான் இதுக்கப்புறம் எல்லாருமே கேட்கணும், என்னோட பிள்ளை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதும் இவ போயே தொலைய மாட்டாளே, குழந்தை வந்துட்டு பிறக்கிற டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு, இது பிறந்துச்சுன்னா என் மான கப்பல் ஏறி போயிருமே, இந்த வீட்டிலேருந்து விரட்டி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு யோசிச்சுட்டு உடனே அவங்க மெடிசன் எல்லாமே இருக்குதுல்ல அந்த குங்குமம் போயுமே சேர்த்து வந்துட்டு எழுதி விழா அதை கலந்து அதில்
சாப்பிடும்போது ஹீட்னால பேபி அபாஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த பழியுமே உன் மேலே தான் போகும். ஏன்னா காலேஜில் இருந்தே ஒன்று மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பண்ண எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ ஹீரோயின் ஃபுட்டேஜ் மூலமாக அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ரிஸ்க்கான நீ வேலை பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அதை எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி விட்றா. சாப்பிட்டதுலேருந்தே எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதுப்பான்னு சொல்லிட்டு அவன்ட்டு கேட்டதும் நான் தான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேனே குங்குமம் போல ரிமூவ் பண்ணுங்க அதில் கலக்கக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி உனக்கு வந்துட்டு வயிறு ஒரு மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் இதுக்கெல்லாம் காரணம் ஜூதான் அவள் தான் இதெல்லாமே பண்ணியிருப்பான்னு சொன்னதும் நீ வந்து போய் பேசிகிட்டு இருக்காத நீ வந்து கலக்க சொல்லியிருக்க அப்படின்றத சொன்னதும் நான் எப்படிப்பா நம்மளோட சைல்டை வந்து ஹார்ம் பண்ணுவேன்னு சொன்னதுமே அது என்னோட குழந்தை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ ஏதாச்சும் என் பிள்ளைக்காச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இந்த பாருங்கள் இவங்க பொண்டாட்டி வந்துட்டு என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ என்ன மாதிரியே அழகாக ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவா அதவே வச்சு யூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ என் மேலே பொய்யா பழிய போடாத அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டதுமே பேசிகிட்டு இருக்கப்பா நீ வந்துட்டு இப்படி ஃப்ராட் வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னோட கையெழுத்தை நீ நல்லாவே பண்ணுவேன் பட் ஆனால் லாஸ்ட் எழுத்துக்களை மட்டும் நான் மாற்றி பழகிட்டேன் அது மூலமாக நீ மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஒருவேளை இந்த பேபி வந்துட்டு பிறக்க போகிற டயத்தில் ஓவர் வந்து ப்ரெஷர் இருக்க வாசி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு நான் அதில் ஹனியை தான்ப்பா கலக்க சொன்னேன் எனக்கு கசப்பாக இருந்துச்சு அந்த மருந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணலை ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற செய்யிட்டு அங்கே திரும்பவுமே வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கா. ஜோதா என்னமோ இந்த குடும்பத்தோட மகாராணி மாதிரியும் நான் என்னமோ வந்து வேலைக்காரி மாதிரியும் எல்லோரும் என்னை ட்ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொன்னதும் அவள் சொல்கிறதுமே கரெக்டான அப்படி தானே வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த குடும்பத்தோட டாக்டராக இருக்கலாம் பட் ஷென் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா குழந்தை பிறக்கிற அன்னைக்கு உங்கள் குடும்பம் மூஞ்சை எங்கே போய் வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா உன்னோட எந்த ட்ரிக்குமே யூஸ் ஆகாது பேபி பிறக்க போகிற டைம் வந்துடுச்சு கண்டிப்பாக நீ அசிங்கப்படுவேன்னு சொல்லதும் நீ இப்போ பண்ணுறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்கிட்ட அவள் கால் பண்ணிட்டுருக்கா. ஸோ நைட் போல் அவங்க பிரதருமே அங்கே மீட் பண்ண வர்றான் அப்படின்ற செட்டு கொடுக்குறான். இதை நீ கண்டிப்பாக உன்னோட வீட்டில் வச்சு யூஸ் பண்ணேன்னா அந்த ஸ்மெல் படப்பட கண்டிப்பாக உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிரும் நீ உனக்கு கவலைப்படாத அந்த பேபி பிறக்காத நீ மாட்டிக்க மாட்டே அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். ஸோ வந்ததும் உடனே அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கேப்லிங்கில் எவ்வளோ காசு தோற்று போயிட்டு கடனில் இருக்கேன் நீ எனக்காக காசெல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்ற செட்டு கோப்பட்டதும் அப்போ அவன் அங்கே வந்துடுறான். ஓ நீ தான் அவளோட பிரதரா என் பொண்டாட்டி ஏமாத்திட்டு இருக்கவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேப்லிங்கில் வந்து காசு எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறதுக்கு என்ன இவ்வளோ வசதியாக தானே இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க உடனே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உங்கள் பிரதர் இன்லா தான் ஸோ எனக்கு நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க விடுறாங்க. அப்போங்க ஹீரோயின் டெஸ்ட் பார்த்துட்ருக்கா கையை பிடிச்சி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பல்செல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது பட் ஆனால் மஸ்கோட வாசனை இங்கே அடிக்குது அப்படின்றத சொன்னதும் ஆமாம் உன்னோட வீட்டு நாய் வந்து ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது இந்த பாரு மஸ்க் இருக்குது என்கிட்ட அப்படின்றத சைட்டு அங்கே காமிக்கும்போது அப்போ என் குடும்ப வாரிசை நீ அழிக்க வந்தியான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கே இவள் காசு கொடுக்குற மாட்டா இவள் புள்ள பெத்தா என்ன இல்லை செத்தா என்ன அப்படின்றத சைட்டு அவன் கேட்டதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு கண்டிப்பாக பனிஷ் பண்ணுங்க இவன் உயிர் போடுற லெவலுக்கு அடிச்சு ரூமில் அடிச்சு வைங்கன்னு சொன்னதும் பிரதர் ப்ளீஸ் விட்டுங்கன்னு சொல்லும்போது அப்போங்க நீ ரொம்ப கைண்டான பர்சன் பட் ஆனால் அவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் ஏதோ டவுட்டாக இருக்கே இவங்க ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணிக்கிட்டது ஒருவேளை குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு இவளுமே இங்கே வந்து யோசிச்சுட்டு மெடிசன் எல்லாமே அவளுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கா. பார்த்தா அவள் கொஞ்ச நாளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அங்கே ஒர்க்கர்ஸ்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அங்கே பிஹேவ் பண்ணுறா. அப்போங்க ஒரு செடிக்கு அடியில் தான் அந்த மஸ்கை ஒழிச்சு வச்சுருக்கா. உன்னால் கண்டிப்பாக எப்பயும் கண்டுபிடிக்க முடியாது என் குழந்தை அபார்ஷன் ஆகும் அந்த பழி மேலே தான் விழுகுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோயின் அப்போங்க அவளுக்கு மெடிசன் எல்லாமே இங்கே கொண்டு வர்றா. இதை நீ குடின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டெஸ்ட்டு பார்த்தா அது இன்னுமே வந்துட்டு பிளட் லைன் எல்லாமே நார்மல் இல்லாமல் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அபார்ஷன் ஆக போகிற நிலைமையில ஏன் பேபி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக மஸ்கை ஏதோ வந்து ஒழிச்சு வச்சுட்டு தான் நான் வேலை பண்ணுறேன்னு சொன்னதுமே ஆமாம் மிஸ்கேரேஜ் கூடிய சீக்கிரம் எனக்கு ஆகும் பட் ஆனால் நீ கண்டுபிடிக்க முடியாது நீ என்ன பண்ணிட்டுருக்க கண்டிப்பாக நீ வந்து தோத்து தான் இந்த டைம் போக போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போனதுமே ஹீரோயின் அங்கே அந்த செடியை பார்த்தா லீஃப் எல்லாமே வாட ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிடுறா.
ஸோ அப்போ நம்ம ஷென்னு அங்கே வந்ததுமே இப்போ நான் வந்து இந்த ரூமில் வந்து ஏதோ அப்நார்மலாக இருக்குது, மஸ்கோட ஸ்மெல் வருது, அவங்க உடம்புமே ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது, நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் என் மேலே வந்துட்டு பழி போடுவியா, என் புள்ள நல்லா இருக்குது வேணா மெய்டு உங்கள்கிட்ட கேட்டு பாருன்னு சொன்னதும் அவங்களுமே ஆமாப்பா மேடம் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்போங்க ஆனால் நம்ம பேபிக்காக தான் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே அந்த செடியை போய் பார்த்துட்டு செடிக்கடியில் நம்ம மஸ்க் வச்சோன்னா கண்டிப்பாக செடிகள் வாட ஆரம்பிக்கும், ஒருவேளை அதனால தான் இருக்குமோ அப்படின்ற செய்து அதங்க தேடி எடுத்துடுறா. ஃபேமிலியில் வந்து என்ன நடக்குது, மிஸ்கேரேஜாக அவங்களே வந்துட்டு பிள்ளைய கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்னு சொன்னதும் என்னப்பா இந்த மேடம் என்ன பெத்த பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன மோசமானவங்க இவங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பேசுனதும் கோவமாயிட்ட வத்திட்டா. மேபி இவ தான் போய் சொல்லிட்டு இருக்கா, என் பிள்ளைய நான் இதுக்காக ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்து ட்ராமா பண்ணுறா. இவள் டாக்டர்ன்ற பேரில் என்னை வந்துட்டு ரொம்ப வந்து பாடாப்படுத்திட்டுருக்கா, என்ன ஃப்ரேம் பண்ணுறா ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, கண் கூட அவள் எடுத்திருக்கா, அதுக்கப்புறமே வந்துட்டு நீ அவன் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கான். பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ வந்து பேபி பிறக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதை இதுக்கப்புறம் வந்து அஃபெக்ட் பண்ணாது பிள்ளைய நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதுமே அங்கே மேண்டி ஹீரோயினை பார்த்து ரொம்ப கோவப்படுறா. அவளுக்கு நைட் போல் கனவு வருது, குழந்தை பிறந்தா அவளுக்கு பிளாக் கலரில் பேபி பிறந்திருக்கு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் அடி பாவி என்னை ஏமாத்திட்டியா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஸோ மேடம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்றத சொல்கிறா. நான் எப்படியாச்சும் இந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக எங்களுக்கு புள்ள பிறக்க போகுது, இதுக்கு காரணமே ஜோ நீதாம்மா, நீ தான் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்க போகிறது நான், எல்லாரும் அவளை பாராட்டிட்டு இருக்கீங்களா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு விட மாட்டேன், எனக்கு இந்த பேபியே வேணாம், என்னமோ அவளை வந்துட்டு தேவதை மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் தன்னை தானே அங்கே ஹர்ட் பண்ணிக்கிற போகிறா. அப்போங்க ஹீரோயின் வந்து கத்தியை பிடிங்கிட்டு நீ உன் பிள்ளையவே ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் உடனே சிரிச்சிட்டு கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் வேமா அப்பாங்க வந்துட்டு அவன் பிடிச்சிக்கிறான், நீ எதுக்காக இப்போ என்னை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, என் பிள்ளைய நானும் செத்தாதான் நீ நிம்மதியாக இருப்பியான்னு சொல்லும்போது அவங்க கையை பிடிச்சவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா பேபி என் பிள்ளை நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போதே ஹீரோயின் கையை செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இல்லை, பிளட் லைன் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது, இவங்க ஐ திங்க் வந்துட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது இவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இவங்களுக்கு வந்துட்டு அப்நார்மல் இல்லாமல் இருக்கணும், அதான் வந்துட்டு காரணமாக இருக்கும், ஆல்ரெடி டாக்டர் இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண, இவங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் எல்லாத்தையுமே கெடுக்கிறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஒரு மனநல டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிடலாம், இவங்க ரொம்ப மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டுருக்கா. ஸோ அப்போங்க அந்த டாக்டருமே அங்கே வந்ததுமே இந்த டாக்டருக்கு நான் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க காசெல்லாம் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி நான் இப்போ ரொம்ப நல்லா பெட்டராக இருக்கேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு சொன்னதுமே அவங்க லீவ் பார்த்தா ரெக்கார்டிங்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே நடக்கிற எல்லாமே வெளியே கேட்கணும் மேடம், நான் வந்துட்டு எதுவும் மறைக்க விரும்பலை, டாக்டர் ஸோ வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. பேபி நல்ல விதமாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுமே குழந்தை நல்லா பிறக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு அவர் சொன்னதும் சரி ஓகே அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது, எல்லாமே வந்துட்டு மூடி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்து என்னோட பொண்டாட்டி பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு சொன்னதும் சார் அவங்க சில விஷயங்களை மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவர் உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட்டான டாக்டர், அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்றத சொன்னால் பேபி பிறக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிப்பான்னு சொன்னதுமே ஏதோ வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, நீ இங்கே இருந்து உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதன்னு சொன்னதும் எல்லாமே எனக்கு தெரியும், நல்ல விதமாக நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சிகளை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே போச்சே, வயிறு வேறு ரொம்ப பெருசாகிருச்சே, நாளைக்கு இந்த பார்ட்டியில் நான் வந்து என்னோட
குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணுறா. ஸோ தாத்தா பார்த்தா என்னோட பேரனுக்கு நான் வந்து 10% ஷேர்ஸ் எழுதி கொடுப்பேன், என் பேரன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்காரு. என் புள்ள நல்லபடியாக பிறக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு தலை சுற்றுற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் மயக்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவள் ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும் அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக அவர் மேலே கோவப்படுறா, உன் பொண்டாட்டி இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறா, எல்லாத்தையும் கெடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு விடு அவளை அப்படின்ற சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு வந்துட்டு இப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்கா, அவள் ஆக்டிங் தான் பண்ணுறான்னு சொன்னதும் எனக்கு என்னாச்சு, நான் வந்துட்டு என்ன மயக்கமாயிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே அப்போங்க அவர் சார் நான் ஆல்ரெடி இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்காமல் இருக்காங்க சார்ன்னு சொன்னதும் உன் பொண்டாட்டி எதுக்காகப்பா ஒத்துக்காமல் இருக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை தப்பிச்சிருன்றதுக்காகவான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் தூங்க போகிறேன்னு சொன்னதுமே குழந்தை வேணும்னா நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ தான் வந்துட்டு எல்லோரும் பேசுனீங்க புள்ளை வந்து பெற்றுக்கிறதுக்காக தன்னோட உயிரே பணைய வைக்கிறான்னு, பட் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்ற சொன்னதும் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன ஏதாச்சும் மறைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு என்ன முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, அவள் தான் ட்ராமா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறேன், எதுவுமே கேட்காம நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னால் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்ருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு சும்மா வந்துட்டு அவன் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறமே எதுவும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன எதுக்காக நீ இப்படி பேசுகிற, வந்துட்டு விடு என்ன அப்படின்ற சொன்னால் கையை பிடிச்சிட்டு இவளுக்கு எதுவுமே நார்மலாக கிடையாது, இப்படியே போச்சுன்னா பேபி வந்து அபார்ஷன் ஆகி போயிடும் அப்படின்ற விஷயத்த சொன்னால் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ எதுக்காக ஒத்துக்க மாட்டா, ஒத்துக்கிட்டா இந்த டெஸ்ட்டில் அது உன்னோட பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு பாரு அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சா எல்லாமே டேஞ்சராக இருக்குது, எல்லாமே வார்னிங் கொடுத்துருக்காங்க தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ போனால் வந்துட்டு நம்ம மாட்டிக்குவோமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லும்போது அவள் பயந்து போயிட்டு அங்கே தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு மேல் மாடல் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தேன், அவனுக்கு வந்து பிறக்க போகிற பேபி தான் இது, என்னோட பேபி இது கிடையாது, இத்தனை நாளாக நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், என் பிரதர் ஷெத்மே இதை தான் மறைக்க நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. இது நான் வந்துட்டு ஜோ மேலே பழி தூக்கி போட்டுடலாம், இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு தான் நினச்சேன், பட் ஆனால் வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து என்னை மன்னிச்சு விட்டு இந்த பேபியை நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாய்சன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து என்னால் பேபி பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பட் அதையும் மீறி கடவுள் கொடுத்த ஒரே ஒரு பேபி இதுதான் என்னோட குடும்பத்தோட வாரிசு அப்படின்றத சொன்னதும் ஸோ இந்த குழந்தைய ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்கன்னு அப்போ தான் அவளுக்கு புரியுது. அவளுக்கு பார்த்தா அந்த தண்ணி கூட உடைஞ்சிருது. ஸோ வந்துட்டு இப்போவே வந்து குழந்தை பிறக்க டைம் ஆயிடுச்சு, இவள் போய் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, இவ்வளோ நேரமாக பெயினை தாங்கிக்கிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற சைட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவனை பார்த்தா ஹாப்பியாகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி 1/2 hourல குழந்தை பிறந்துடும் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஆம்புலன்ஸையுமே வந்துட்டு கால் பண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பேபி பிறந்து சவுண்டு கேட்டதுமே ஹாப்பியானா உள்ளே வந்து வர்ற மெய்டு நர்ஸு எல்லாருமே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வர்றாங்க. இங்கே குழந்தைய கொடுத்தா குழந்தை வந்து பிளாக் கலரில் பிறந்திருக்கு, ஐயோ கடவுளை என்ன இது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா புள்ள உனக்கு பிறக்கலன்னு, இது வந்துட்டு உன்னோட புள்ள கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஃபேமிலியோட மானமே கப்பலே ஏறிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பயங்கர கஷ்டமாகிறது. மேண்டின் சைட்டியும் கத்திட்டு இருந்தா, நீ என் வாழ்க்கையவே அழிச்சிட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்துட்டு நரகத்துக்கு தாண்டி போவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் அழுதுச்சேக்கா. ஸோ ஹீரோயின் என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்த இவங்களுக்கு கரெக்டாக கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து போயிடுச்சேக்கா. அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே அடித்து சண்டை போட்டு உருளுங்க, தப்பு பண்ணவங்க என்னைக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போயிடுச்சேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.